ஹாய். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்வெர்ட்டரில் வந்து ஃபியூஸ் போச்சுன்னா எப்படி எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து என்ன மாடல் இன்வெர்ட்டர்னா லூமினாஸ் இன்வெர்ட்ரு. இந்த இன்வெர்ட்டரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த இன்வெர்ட்டரில் வந்து ஃபியூஸ் போச்சுன்னா மெயின்ஸ் கரண்ட்டு கொடுத்தோம்னா பேட்டரி சார்ஜ் ஆகாமல் இருக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் மெயின்ஸ் இன்வெர்ட்டரோட பவர் சப்ளை கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே வந்து இந்த பேட்டரி சார்ஜ் ஆகலை, யூபிஎஸ்லேயே ஓடிக்கிட்டுருக்கு. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து எப்படி ஃபியூஸ் மாற்றுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோட மெயின்ஸ் சப்ளைவை ஆஃப் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து இன்வெர்ட்டரோட சப்ளைவை அமர்த்திடணும். ரெண்டையும் அமர்த்திட்டு வெளியேறிடணும். அமர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பின்னாடி வந்து ஃபியூஸ் ஹோல்டரில் வந்து அந்த பின்னாடி கருப்பு கலராக ஃபியூஸ்ன்னு போட்டிருக்கும். பின்னாடி அவுட்புட்டு சாக்கெட்டு பக்கத்தில் ஒரு கருப்பு கலராக ஃபியூஸ்ன்னு போட்டிருக்கும். அந்த ஃபியூஸ் ஹோல்டரில் வந்து ஃபியூஸை கழட்டி பழைய ஃபியூஸு கண்ணாடி உடஞ்சிருக்கும். எப்படி ஃபியூஸ் போகிறதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஃபியூஸில் ஒரு சின்ன கம்பி இருக்கும் உள்ளே, அந்த கம்பி கட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து உள்ள கம்பி எரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபியூஸ் உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரீசனில் தான் ஃபியூஸ் போகும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கம்பி எரியாமல் இருந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் வச்சு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த மாடலில் வந்து சார்ஜ் ஆகாமல் இருக்கும். மைக்ரோடெக் மாடலில் போனீங்கன்னா அந்த மாடலில் வந்து என்ன பிரச்சனை காமிக்குன்னா, ஃபியூஸ் பலூன் அப்படின்றது காமிக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நான் வேறு ஃபியூஸ், இந்த ஃபியூஸ் எங்கே கிடைக்குன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பேட்ரி ஷாப்பில் கிடைக்கும். இதை காமிச்சிங்கன்னா வந்து ஒரு ஃபீஸ் 10 ரூபாய்க்கிட்ட வரும் இந்த ஃபீஸு. நீங்கள் இந்த ஃபீஸை வாங்கிட்டு அந்த ஃபீஸ் ஹோல்டரில் வச்சு ஃபீஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து உள்ளே செட் ஆகிடும். நல்லா ஃபுல் டைட்டாக மாட்டிடணும். அப்படி மாட்டிட்டிங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து உள்ளே கரெக்டாக இன்சர்ட் ஆகிரும். இன்சர்ட் பண்ணிடணும். இந்த நான் மாட்டுற மாதிரியே உள்ள நீங்களும் ஃபீஸை வந்து ஃபீஸ் ஹோல்டரில் வந்து ஃபீஸை நல்லா ஃபுல் டைட்டாக மாட்டிட்டு அதுக்குள்ளே வச்சு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. வச்சு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு மாட்டிட்டுங்க. மாட்டிட்டு இன்வெர்ட்டர் பட்டனை ஆன் பண்ணிடணும். இந்த இன்வெர்ட்டரை வந்து லைட்டாக ஆன் பண்ணிடணும். சுவிட்ச் ஆன் பண்ணால் இன்வெர்ட்டர் ஆன் ஆயிரும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்வெர்ட்டரோட வந்து பவர் சப்ளையை கொடுத்தோம்னா இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த முதல் லைட்டும் ரெண்டாவது லைட்டும் எரியும். அமைந்துருச்சு. சின்ன பேட்டரினால சீக்கிரம் சார்ஜ் கட் ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதே போல் தான் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.